ஹாய் யார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். தாம்பத்திய உறவில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்றைக்குமே உங்கள் பார்ட்னரோடு இருக்கக்கூடிய உடலுறவாக இருக்கட்டும், அந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், நிச்சயமாக போர் அடிக்காமல் ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அண்ட் மெயினாக சண்டைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் அப்கமிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆசையை வந்து வெளிப்படுத்துங்க. ஸோ வந்துட்டு மறைச்சி வச்சுக்கிறது இல்லை, இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான சூழல். ஓகேங்களா? ஸோ இன்னும் நீங்கள் வந்து கம்ஃபர்ட்குள்ளே வரலன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இதெல்லாம் ஒரு மாற்றம் தேவை, இந்த விஷயத்தில் மாற்றம் தேவை அப்படின்னு தாம்பத்திய உறவு தாண்டி எல்லா விஷயத்துலையுமே ஒரு கணவன் மனைவின்னு வரும்போது நிச்சயமாக உங்களோட ஆசைபாசங்களை வெளிப்படுத்துங்க. அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 100% வந்து உண்மையான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அதோடு தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 2 பேருமே லைஃப்பை வாழ்கிறதுக்காக தான் 2 உயிர்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது யூகங்களை தவிர்த்துக்கோங்க. அதாவது ஒரு வேளை இப்படி இருக்குமோ, ஒரு வேளை இதுதானோ அப்படின்ற மாதிரி நீங்களாக உங்களுக்கு ஒரு கணிப்பு வச்சுக்கிறது. அதாவது ஒரு வேளை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஏதாவது உங்கள் மனசில் தோணுதுன்னா ஓப்பனாக பேசிடுங்க, ஓப்பனாக சொல்லிடுங்க. அதை தவிர்த்துட்டு ஒரு வேளை யூகங்கள் வச்சுக்கிறது, ஒரு வேளை இப்படி தான் இருக்குமோ, இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக வந்துட்டு இப்படி அப்படின்ற மாதிரி நம்பி யூகிச்சுக்கிறது. அதாவது ஒரு வேளை நான் அப்பயே நினச்சேன் அப்படின்ற மாதிரி யூகிச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஃப்ராங்காக ஓப்பனாக இதுவாப்பா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டிங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் பேசிக்கலி நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் தயக்கம் வேணவே வேணாம். கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் தயக்கம் அப்படின்றது வேண்டவே வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தரோட ஆசைகளை மட்டுமே முன்மொழிந்து ஒருத்தர் மட்டுமே டாமினேஷன் பண்ணி வாழ்கிறது அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து அது வந்து கண்டினியூவாக சூட்டபிளாக இருக்காது. அதில் நிச்சயமாக ஒரு மனசு வந்து பாதிக்கப்படும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஸோ ஒருத்தரோட எனக்கு இந்த மாதிரி ட்ரீம் இருக்குது, இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி ஜாப் போகணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ட்ரீம் இல்லை, எனக்கு தாம்பத்திய இருக்கட்டும், எனக்கு இப்படி பண்ணணும் ஆசை, முழுக்க முழுக்க ஒரு சுயநலமாக நம்மளை சார்ந்தே வந்து தயவு செய்து இருக்கவே இருக்காதீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறதும் உணர்வுகள் மீது, அது ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ, ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது உணர்வுகள் உணர்ச்சிகள் நிறைந்த ஒரு உயிர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து 4வது பாயிண்ட்டு முன்னோட்டம் அப்படின்னா இதை பற்றி நம்ம செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கோம். முன் விளையாட்டுகள். ஸோ ஓகேங்களா? தாம்பத்திய உறவு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக ஒரு நல்ல முன் விளையாட்டுகளோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆக்டிவாக கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல வந்து எப்படி டிப்ரெஷன் ஃப்ரீயாக ஒரு 1 hour 2 hours நல்லா உங்களுக்கு வந்து போகும். நல்ல புரிதல், நிறைய விஷயம் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து அவசரம். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படவே படாதீங்க. சொன்ன மாதிரி அதாவது நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, பேச வர்றதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல செகண்ட் பாயிண்டில் யூகிச்சுக்கிட்டு இப்படி தான் நீ சொல்ல வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சொன்னேன், அவசரப்பட்டுட்டு பேசுறது அப்படி சொல்லாதீங்க. எல்லா நேரத்துலையும் நம்மளோட கணிப்புகள் சரியாக இருக்கணுன்றது எந்த அவசியமுமே கிடையாது. சில நேரத்தில் இல்லை, பல நேரத்தில் அது தப்பாக இருக்கிறதுக்கூடான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவசரப்படாமல் கண்டிப்பாக உங்களோட பார்ட்னர் பேசுகிறத லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. அது வந்து 2 பேர்த்துக்குமே. ஸோ கணவன் பேசுகிறாங்க அப்படின்னா பேசி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இருக்கிற விஷயத்தில் இருந்துட்டு உங்களுக்கு எதில் கருத்து வேறுபாடு இருக்கோ முடித்ததுக்கப்புறம், ஏன்னா யாராக இருந்தாலும் என்ன 1 மணி நேரம் கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்க போகிறாங்க, அப்படி 1 மணி நேரம் பேசினா கூட எண்டு இருக்கும்ல. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும். அனாவசியமான இந்த கோவத்தில் பேசக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் அது எல்லாம் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தவிர்த்துக்கலாம். அதனால் அவசரப்படாதீங்க. அதே மாதிரி தான் உறவுலையுமே அவசரப்படாதீங்க. ஜஸ்ட்டு நம்ம போகிறோம், ஒரு 5 மினிட்ஸ் வந்து உடலுறவு பண்ணுறோம் வந்துடும், அந்த மாதிரி இல்லாமல் முழுமையாக ஒரு திருப்திப்படுத்த ஒரு கணவனையும் திருப்திப்படுத்த மனைவியை திருப்திப்படுத்த கணவனும் வந்து முயற்சி செய்யுங்க. அது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கொடுக்கும். உணர்ச்சிகளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 6வது பாயிண்ட்டு சரியான சூழல். அதாவது
ஒரு உறவுக்கா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நிச்சயமாக சூழ்நிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் இன் கேஸ் வந்து உங்கள் பார்ட்னர் அப்செட்டில் இருக்கலாம், அப்போ நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் கூப்பிடலாம், உடனே வந்துட்டு அவங்க மறுக்கலாம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் அவங்க என்ன மைண்டில் இருப்பாங்க அப்படின்றது தெரியாது. நீங்கள் நிறைய டைம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய சண்டைகளை சொல்லுவாங்க. நான் ஒரு வேறு மைண்டில் இருந்தேன், இவன் வந்து இடையில வந்து பேசி சண்டையாயிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை பேச போகும்போதும் சரி, இல்லை உடலுறவுக்கு ஈடுபட்டு போக முன்னாடி அவங்களுடைய மைண்ட் என்ன, சூழ்நிலை என்ன, அந்த விஷயத்தில் நீங்கள் சொல்ல போகிற விஷயமோ இல்லை இப்போ நீங்கள் வந்து உறவு வைக்க போகும்போது அதுக்கு அவங்க முழு தயாராக இருக்காங்களா அப்படின்ற மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகளோட வாய்ப்புகள் வர்றதால பர்சன்டேஜ் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதுக்கப்புறம் லேடிஸோ விமனோ இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே நான் சொல்கிறேன். என்னென்னா இப்போ ஒரு வேலை ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ 2 பேருமே கணவனும் ஒர்க் பண்ணுறீங்க, மனைவியும் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் 2 பேர்கிட்ட பேசாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் சைலண்ட்டாக உட்காந்துட்டு ஒரு டீ, காஃபி இல்லை ஒரு ஜூஸஸ் குடிச்சு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு தண்ணினாவது குடிச்சு நல்லா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆஃபீஸ் சார்ந்த விஷயங்கள், அங்கே வந்து சண்டைகள் நடந்திருக்கலாம், இல்லை நல்ல சந்தோஷமான எல்லாத்தையும் மறந்துட்டு ஓகே போய் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இப்போ நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், நம்ம ஒருத்தருக்கு மனைவி, ஒரு 2 குழந்தைகளுக்கு அம்மா, அந்த ரோலை நம்ம ப்ளே பண்ணோம். இதை விட்டுட்டு ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி அந்த தூங்குற வரைக்கும் அடுத்த நாள்லேருந்து ஒரு வாரத்துக்கு கொண்டு போகிறது அது வேண்டவே வேண்டாம். அண்ட் ஆஃபீஸ்னால் 5 மணிக்கு முடியுதா 10 மணிக்கு முடியுதா அதை அப்படி வச்சு ஆஃபீஸை பூட்டு மாதிரி உள்ள அங்கே இருக்கக்கூடிய டிப்ரெஷன், சண்டைகள், சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே பூட்டிட்டு வந்துவிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் இது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இஃப் இன்கேஸ் அங்கே வந்து ஒரு சந்தோஷமாக நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு ஏதோ ஒன்று வந்து அதை அப்படி இங்கே வெளிப்படுத்தலாம். இங்கே ஹஸ்பண்ட் மைண்ட் அப்செட்டாக இருக்கும். அதை நான் வெளிப்படுத்த வேணான்னு சொல்லலை. ஓகே, அவங்களுக்கு அன்றைக்கி ப்ரெஷர் டேவாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு அந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சந்தோஷத்தையோ இல்லை உங்களுடைய கவலையோ உங்களோட கஷ்டங்களையோ வெளிப்படுத்துங்க. ஸோ ஏன்னா வெளியில் போயிட்டு வரும்போது நிறைய அலைச்சல் இருக்கும். ஒரு வேளை வெஹிக்கிளில் வர அலைச்சலாக இருக்கட்டும், 1 மணி நேரம் 1/2 அன் ஹவர் வந்துட்டு டிராஃபிக் ஜாமில் நிறைய அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் செப்பரேட் ஃபியூச்சர் வீடியோஸில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு அதை அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குற்ற உணர்வு. ஸோ குற்ற உணர்வு அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா உங்களை வளர விடாது. ஓகேங்களா? நம்ம சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறோம், இல்லை வந்துட்டு அப்படின்றபோது அதை மாற்றிக்கலாம். அதை மாற்றிக்காமல் அதாவது புரிஞ்சுக்கிறோம், இது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. அதை அப்படி கேரி ஃபார்வர்டு இல்லாமல் ஒன்று அதை உங்கள் பார்ட்னர்கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியும்னா சொல்லிடுங்க. ஓகேவா? இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அதை வந்து இனிமேல் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு குற்ற உணர்வு அப்படின்றது இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருவருக்கும் சம பங்கு, உடல் உறவாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒருத்தரோட ஃபீலிங்ஸை மட்டுமே டாமினேட் பண்ணுறது. ஸோ இது வந்து தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க. 2 பேருக்கும் சம பங்கு இருக்குது. 50-50 பார்ட்னர்ஸ், வி ஆர் லைஃப் பார்ட்னர்ஸ். ஸோ அப்போது பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இந்த ஆசை இருக்குது, எனக்குன்னு மட்டுமே வார்த்தைகளை ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு இது நல்லாயிருக்கும், நம்ம ஃப்யூச்சருக்கு இது நல்லாயிருக்கும், உனக்கு இது விருப்பம் இருக்கா, உனக்கு இது விருப்பம் இல்லையா, உனக்கு இது பிடிச்சிருக்கா, இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி உங்களோட பார்ட்னரோட உணர்வுக்கும் உணர்ச்சிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து அதை மனசை அறிஞ்சு நடந்துக்கோங்க. இதனால தாம்பத்திய உறவாக இருக்கட்டும், அந்த இல்லற வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப இன்பமாக அமையும். ஓகேங்களா? அதை இன்பமாக்குறதும் துன்பமாக்குறதும் நம்ம 2 பேர்த்தோட கையில் தான் இருக்குது. நம்ம 2 பேர் அப்படின்றது கணவன் மனைவி 2 பேர்த்து கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ஆண்கள் பண்ணக்கூடிய இது வந்து ஏதோ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நிறைய ஆண்கள் பண்ணக்கூடிய தப்பு, உறவுக்கு பின் அப்படியே வந்து பெல்ட் அடிச்சு தூங்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஹக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன உரையாடலாக இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உடலுறவு முடிஞ்சு தூங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 மினிட்ஸு ஓகே அப்படிமா சரியாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்குறது, வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தூங்குறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோன்லினஸில் தள்ளிடும். ஓகேங்களா? ஓகே அப்போ இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி ஒரு லோன்லினஸில் தள்ளிடும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்டையும் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, மனசு விட்டு பேசுங்க. ஸோ பேசி தீராத பிரச்சனை அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசுங்க, துணியோட பேசுங்க. அப்பப்போ உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்றைக்குமே வந்து வேலை, கஷ்டம், பணம், தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒன்றுக்காக நம்ம போராடிக்கிட்டே தான் இருப்போம் வாழ்க்கையில், சரிங்களா? அதனால் போராட்டத்துக்குள்ளே நமக்கான தேவைகளையும் நமக்கான சந்தோஷங்களையும் எடுத்துகிட்டு அனுபவிக்க வேண்டியது நம்மளோட ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வெயிட்டிங்.